பிரித்தானியாவில் தனது கணவனின் குரலில் பேசி சுமார் 1,00,000 பவுண்டுகள் பணத்தை மோசடி செய்த 66 வயதுடைய பெண் ஒருவருக்கு நீதிமன்றம் விசித்திரமான தண்டனையை வழங்கியுள்ளது. ஈஸ்ட் ஏர்ஷயரை சேர்ந்த 66 வயதான கரென் லாரன்ஸ் என்ற பெண்ணே இவ்வாறு தனது கணவரை ஏமாற்றி பணத்தை அபகரித்துள்ளார். தனது கணவர் ஜான் என்பவரின் வங்கி மற்றும் ஓய்வூதிய கணக்குகளிலிருந்து பணத்தை பெறுவதற்காக கரென் ஒரு சினிமா பாணி திட்டத்தை தீட்டியுள்ளார். வங்கிகள் மற்றும் காப்புறுதி நிறுவனங்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு எடுத்த இவர் தனது பெண் குரலை மாற்றி ஒரு ஆணின் குரலில் பேசியுள்ளார். தன்னை கணவர் ஜான் என அதிகாரிகளை நம்ப வைத்த இவர் அடமான நிறுவனத்திடமிருந்து சுமார் 54,000 பவுண்டுகளையும் கணவரின் ஓய்வூதிய கணக்கிலிருந்து சுமார் 45,000 பவுண்டுகளையும் என மொத்தமாக 99,659 பவுண்டுகளை மோசடியாக பெற்றுள்ளார். நீதிமன்ற விசாரணையின் போது கரென் ஒரு சுவாரஸ்யமான காரணத்தை கூறியுள்ளார். தான் ஒரு இணையவழி காதல் மோசடியில் சிக்கியதாகவும் வேறொரு நபரால் ஏமாற்றப்பட்டு அவருக்கு பணம் அனுப்புவதற்காகவே தனது கணவரின் பணத்தை திருடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த ஏர்ஷரிப் நீதிமன்றம் இது ஒரு பாரிய நம்பிக்கை துரோகம் என குறிப்பிட்டுள்ளது. எனினும் கரெனுக்கு சிறை தண்டனை வழங்காமல் சில கடுமையான நிபந்தனைகளோடு கூடிய தண்டனைகளை வழங்கியுள்ளது. அடுத்த 12 மாதங்களுக்குள் 300 மணித்தியாலங்கள் ஊதியமற்ற சமூக பணிகளை அவர் செய்ய வேண்டும். அடுத்த 6 மாதங்களுக்கு இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை அவர் வீட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தனது கணவரை தொடர்பு கொள்வதற்கோ அல்லது நெருங்குவதற்கோ அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.